பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நம்ம உலகத்துல எல்லா மனுஷர்களையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கவலைகளிலும் கண்ணீர்களிலும் வேதனைகளிலும் துக்கத்திலையும் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம எல்லா மனுஷர்களும் பார்க்கிறோம், நல்ல வசதி படைத்தவங்க இருப்பாங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவர்கள் எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழுகிறாங்கன்னு சொல்லி அதை அநேகர் பார்த்து பொறாமை கூட படலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையை நம்ம உற்று நோக்கும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு வெறுமை அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டங்கள் மன வேதனைகளை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அப்ப இளைப்பாறுதல் ஆசீர்வாதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்துல கொடுக்க முடியும். அதுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக பிறந்தார். அதனால லூக்காயின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி. ஒரு மனுஷன் பாவத்துல வேதனையில இருக்கிறவனுக்கு நிம்மதி கிடையாது. அதனால அவனுக்கு பாவத்திலிருந்து கழுவப்படும் போதுதான் அவனுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக பிறந்திருக்கிற என்பதுதான் மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தியை தேவதூதர்கள் அறிவித்தார்கள். இந்த நாட்கள்ல கூட பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பிறந்தார்னு சொல்லப்படுறத விட வந்தார் அப்படின்னா இந்த உலகத்துல அநேகர் பிறக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிற ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவர் ஏற்கனவே இருந்தார், ஒரு மனுஷனுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அதனாலதான் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே இன்னைக்கு பாவம் செய்தவர்கள் தான். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல சொல்ல, நான் துர்க்கணத்துல உண்டாகினேன், என் தாய் பாவத்துல கற்பத்தெடுத்தாள் என்று சொல்லி. அதே போல இந்த நாட்களிலேயும் துன்மார்க்கமாய் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் கிடையாது. சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் என கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறோம். எங்க திருமஞ்சானம் பகுதியில் கல்வாரி ரட்சணை ஜபவீடு என்கிற ஒரு ஆராதனை ஸ்தலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கஷ்டங்களிலிருந்து மாறி ஒரு ஆசீர்வாதத்தோடு வர முடியும். அதே போல நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஞாயிற்றுத்தோறும் 8 to 11 மணி வரை இந்த ஆராதனை நடக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 31ஆம் தேதி இரவு இங்கே ஒரு புது வருஷ ஆராதனை நடக்க இருக்கிறது. நீங்கள் யாவரும் அதை கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறி வருகிற புது வருஷம் 2024 உங்களுக்கு சமாதானமாய் ஆசீர்வாதமான ஒரு வருஷத்தில் கடந்து செல்வதற்கு உங்களுடைய துக்கங்கள்லாம் மாறி கண்ணீர்லாம் மாறி சந்தோஷமாய் மாறுவதற்கு ஒரு வழியாக அமையும் என்று சொல்லி ஒரு யாவரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன ஒரு ஜபத்தை உங்களுக்கு ஆச்சு. பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய உள்ளத்தில் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற மனதில் ஏதோ ஒரு துக்கம் இருக்கலாம், ஏதோ ஒரு கவலை இருக்கலாம், ஒரு வேதனையில் இருக்கலாம், ஒரு வெறுமை இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கே ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, இன்றைக்கே ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்கும்படியா சொல்லுகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து அவர்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் உடைய ஆலயத்துக்கு வருவதற்கு தேவன் கிருபை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.